ஹாய் ஹலோ வெல்கம் டு MKTNBC. இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 4 ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ அதில் இது பண்ணுறது வந்து அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ஃபுல்லாக வரும். இதே நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து 2 பேஜாக வரும். ஸோ அதான் மொபைலில் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு பிரச்சனையே. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் க்ரோமில் போய்ட்டு டிஎன்பிசி குரூப் 4 ஹால் டிக்கெட் அப்படின்னு நீங்கள் போட்டாலே அந்த லிங்க் வரும். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லிங்க் வரும், இது தொடக்கூடாது. இந்த டிஎன்பிசி அஃபிஷியல் சிம்பிள் வச்சுருக்கா. ஸோ இதில் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே இருக்கும், கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 சர்வீசஸ்னு இருக்கா. இதில் இந்த இடத்துல டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கா, இதை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா நம்மளோட வந்து அந்த நிரந்தர பதிவு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒரு வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும் தெரியுமா, அதுக்குள்ளே போய் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டைரக்ட் லிங்க்லாம் வந்து வெளியில் எங்கேயுமே இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும், இதை டச் பண்ணணும். இதை டச் பண்ணிங்கன்னா புதிய பதிவு செய்யவில்லை, ஏற்கனவே பதிவு செய்து நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த தான் சூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களோட அது என்ன, நீங்கள் எக்ஸாம் குரூப் 4 அப்ளை பண்ணப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும், ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஜில் அந்த நம்பர் எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் ஃபோட்டோ பக்கத்தில். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் இல்லாட்டி விண்ணப்ப எண் அதை வந்து அந்த பிடிஎஃப்பில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்க போகிறோம், ஓகேயா. ஸோ இதில் ஏற்கனவே பதிவு செய்தோம். இதில் உங்களோட பயனர் குறியீடு இருக்கும், இந்த பயனர் குறியீடும் பாஸ்வேர்டும் போடணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும், ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் இருக்கும். அந்த இதை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட அந்த யூசர் நேம் ஒன்று வச்சுருப்பீங்க. ஏன்னா குரூப் 4 குரூப் 2 எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு யூசர் நேம் வச்சுருப்பீங்க. அந்த யூசர் நேமும் அதோட பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும், அது கூட்டலோ கழித்தலோ அதை அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டு சமர்ப்பின்னு இருக்கும், இதை கொடுக்கணும். உங்களோட அந்த சமர்ப்பின்னு கொடுத்து உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே வந்தோடனே உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிரும். அதில் வந்து உங்களோட ப்ரொஃபைலு, நீங்கள் எந்தெந்த எக்ஸாம் அப்ளை பண்ணீங்க, அதில் ஹால் டிக்கெட்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தொட்டோடனே ஒரு நீளமாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து குரூப் 4 சர்வீசஸ் பண்ண எல்லாமே போட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணது, எக்ஸாம் டேட் என்ன எல்லாமே போட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெட் கலரில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்டை கொடுத்தோன்னே இந்த தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இது கொடுத்தாலே போதும். இதில் அப்ளிகேஷன் ஐடி எங்கே இருக்குன்னா, நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதில் அந்த ஃபார்மில் மேலே உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் விண்ணப்ப எண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக என்ன ஆகும்னா உங்களோட ஹால் டிக்கெட் ஷோ ஆகும். அந்த ஹால் டிக்கெட்டில் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா மேலே 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை தொட்டு ஷேர்னு இருக்கும். ஷேர்னு கொடுக்கும்போது அதில் டவுன்லோட் பிடிஎஃப்னு வரும். ஸோ அது உங்கள் மொபைலுக்கு கரெக்டாக தான் வரும். க்ரோம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. ஸோ டவுன்லோட் பிடிஎஃப்னு வரும். அப்படி பண்ணும்போது 2 பேஜாக இதாகும். இதே நீங்கள் இதே லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ அதில் டவுன்லோட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஹால் டிக்கெட்டுக்கு மேலேயே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்தாலே ஒரே பக்கத்தில் எல்லாமே இதாயிரும். இப்போ ஹால் டிக்கெட் வந்து ஒரே பக்கமாக கொடுத்துட்டாங்க. போன வருஷம்லாம் 2-3 பக்கமாக இருக்கும். நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் எடுக்கிறதா இல்லை 2-3 பக்கம் எடுக்கிறதா அப்படி சொல்லிட்டு நிறையா பிரிண்ட் போட்டு போயிட்டுருப்போம். இப்போ சிம்பிளாக ஒரே பக்கமே போதும். அதில் என்றைக்கு எக்ஸாமும் உங்கள் ஹாலு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடுங்க எக்ஸாம் சென்டருக்கு. ஏன்னா 8:30 மணிக்கே வந்துடலாம் சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க. 9:30 மணிக்கு எக்ஸாமு. ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை, ஓகே, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இல்லை, சனிக்கிழமை. ஸோ எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.